வந்திருக்கோம். சுத்தில ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. ஏ வைதான் அது தெம்புற மூஞ்சிலடா. எங்க அது தெம்புற மூஞ்சி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி நோலியா. பொதுவா நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா வரலாற்று சம்பந்தமான இடங்களை தேடி போறதுதான் வழக்கமா வச்சிருப்போங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வாழ்ந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் பழமையான, கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷம் பழமையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்ன பல வினோத உயிரினங்களும் பரிணாம மனித வளர்ச்சிக்கு அப்புறமா பல வினோத சடங்குகளும் இருந்திருக்கின்றது நம்ம வரலாறுகள் சொல்கின்ற உண்மைகள். அப்படி ஒரு மனித இனம் தான் பாத்தீங்கன்னா குள்ள மனிதர்கள். யார் இந்த குள்ள மனிதர்கள், எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க பொதுவா நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் போல இல்லாம 2 இல்லைன்னா 3 அடி உயரம் மட்டுமே இருக்கக்கூடியவங்க. ஏன் இதை விட சிறிய அளவுல ஒரு கட்டை விரல் சைஸ்ல கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் கூட நிலவிட்டு இருக்கு. ஸோ உலக அளவுல இவங்க வாழ்ந்ததுக்கான சாட்சிகளா அவங்க வீடுகள் இருக்கிறதா சொல்லி கூட சில கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. அதுக்கான சாட்சிகள் கூட இருந்துட்டு இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் தாண்டி போலூர் அப்படின்ற ஊர்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஜவ்வாது மலைங்க, சரியா? ஸோ அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலியம் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வாழ்ந்த குள்ள மனிதர்கள் வந்து வாழ்ந்த இடங்கள் வந்து இருக்கதா சொல்லி அந்த ஊர்ல உள்ள மக்களும் சரி, கூகுள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா குள்ளர் கேவ், வாலியம் பாறை குள்ளர் கேவ்னு போட்டீங்கன்னா வரும். ஸோ அந்த இடத்த பாக்குறதுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த இடமும் அந்த இடத்துல இருந்த மக்களோட வாழ்வியலும் அது உண்மைதானா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்த்துறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன இந்த இடத்துக்கு நான் கடந்து வந்த தூரம் நேரன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. திருவண்ணாமலையிலேருந்து போரூர், அத்திமூர்லாம் தாண்டி வந்தா தும்பக்காடுன்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து தான் உங்களுக்கு மலையேற்றமே ஆரம்பமாகும். அங்கிருந்து 5 ஹேர்பின் பென்ஸை தாண்டி வந்தீங்க அப்படின்னாக்கா பற்றக்காடுன்னு சொல்லக்கூடிய முதல் மலைவாழ் கிராமம் வந்து ஆரம்பமாகும். அங்கிருந்து திரும்ப டிராவலை வச்சிங்கனாக்க புதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் வருங்க. இந்த புதூருக்கு வரவே கிட்டத்தட்ட 1.5 hours இல்லை 2 hours கிட்ட ஆயிடும். இப்போ இங்க தெரிகிற இந்த மண் ரோட்லேருந்து தான் நம்மளோட உண்மையான பயணமே ஆரம்பமாகுது. வாங்க போலாம். அண்ணா, இதுதான் இந்த வாலியம்பாறை போறதுக்கான ரோடாண்ணா? இதாண்ணா வாலியம்பாறை, இந்த குள்ளர் குகையெல்லாம் இருக்குல்ல. என்ன கேட்டால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா பெஸ்ட்டு 2 வீலரில் வந்துடுறது தான் நல்லதுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்க இந்த இடத்துலேருந்து இந்த மண் ரோட்லேருந்தே நான் அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆகிடுச்சு. நான் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஸோ அந்த ஊரில் இருந்த ஒரு அண்ணா வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணங்காட்டி தான் இப்போ நான் அந்த 2 வீலரில் அவங்க வந்ததை வச்சு அவங்க கூட ஒரு பாதி தூரம் வரைக்கும் என்னை விட்டுடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணதை வச்சு தான் இந்த வீடியோவும் என்னால் டைமுக்குள்ளே எடுத்து முடிக்க முடிஞ்சுது. ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக 2 வீலர் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸு, சரிங்களா? இதுக்கு மேல அந்த இருக்காங்களம்மா அந்த குள்ளர் குகைகள், அவங்கள பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? வரலாறு, அவங்க பேர் என்ன, அவங்க பேரு ஊரல் தெரியாது, கொஞ்சமும் தெரியல, ஆளே தெரியாது, இடம் தெரிஞ்சு போய் பாக்குறாங்க. குளறு கட்டிக்கிறாங்க, இவ்வளவு சின்ன வாசிப்படி வச்சுக்கிறாங்க, போய் பாருங்கம்மா நீங்களே, நல்லா வாழ்ந்துக்கிறாங்க. அது மேல பாறை தூக்கி வச்சுக்கிறாங்க, அது உள்ள இருந்துக்கிறாங்க. இவ்வளவு லைட்டு தான் இருந்துக்கிறாங்க, தான் இருந்துக்கிறாங்க. அதுல பாறையில தொலைச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு பார்த்தான், வாசிப்புள்ள பார்த்தான், திணி வெளியே வரத்தான், அவ்வளவு லைட்டே தாங்கிறாங்க. ஏறிக்கிட்டே தாங்க இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்துட்டு அந்த ஊர் வந்து எனக்கு கிடைக்கல. ஐ மீன் அந்த வாலியம்பாறை அந்த ஊர் வந்து கிடைக்கல. இவங்க சொன்னாங்க வந்தவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்க அந்த மலை கிராமம் வந்துடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க நம்ம போய்கிட்டே இருக்கோம். இன்னும் இது மேலே போய்கிட்டே தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கம்மியான மாதிரியே தெரியல. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இது எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு சொல்லி? இதுக்கு மேலே இன்னும் போயிட்டுருக்கு. நம்ம ஏறி வந்த இடம் இங்கே இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ கீழே போகுது பாருங்கள். இதுக்கு கீழே இன்னும் அடியில் இருக்குது. நம்ம ஏறி வந்த இடமெல்லாம் சத்தியமாக முடியல. நிஜமாக சொல்கிறேன், நான் இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா சொன்னவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. எப்படின்னா இவ்வளோ தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும், டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும், வந்ததுக்கு அப்புறமா இப்படி மண் ரோடு தான் இருக்கும், இது வழியாக ஏறி தான் அந்த மலை கிராமத்துக்கு போகணும், அதுக்கு மேலே இன்னும் அந்த மலை உச்சிக்கு போகணும். இதெல்லாம் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. நானும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் சத்தியமாக முடியல. இது லைக் எப்படின்னா, நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோ எடுக்க வந்து இப்போ ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாக அப்படி தான்.
ரொம்ப நாளாக ட்ரெக்கிங் போகணும்னு நினச்சி இன்றைக்கி நான் ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா வாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் வச்சு செய்ய போகுதுன்னு தெரியல. போவோம். இங்கே பக்கத்தில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாதுங்க. வேறு எதுவும் அப்படி சொல்லுது, ஒரு சின்ன கடை கூட கிடையாது. இங்கே வரவங்களா இருந்தா ஒரு நிமிஷம், இங்கே வரவங்களா இருந்தா தயவு பண்ணி தண்ணி பாட்டில் நிறைய எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துடுங்க. நல்ல முடியல, நான் மேலே போயிட்டு பேசுகிறேன். ஐயோ சாமி, அங்கே பாருங்க, நான் எவ்வளோ தூரம் ஏறணும். ஓ பாருங்க, எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சுற்றில ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. ஒரு வழியா இந்த ஊரோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க. இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண் ரோடு போகுதுல்ல, இங்கே தட்டியெல்லாம் மூங்கியில் தட்டி கட்டி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் ஊர் வந்துருச்சுன்றதே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சுற்றி முற்றி நம்ம வரும்போது பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே கூட பாருங்களேன், ஒரு 4-5 வீடுகிட்ட இருக்க செய்யுது. பக்கத்தில் கோயிலெலாம் கூட வச்சுருக்காங்கங்க. எப்படி தான் அவங்களாம் இங்கேருந்து அந்த கீழே அவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சுக்கிறாங்கன்னே தெரியல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் உழவு செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத நினச்சாலே ரொம்ப யோசனையாக இருக்குது. ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. இப்போ இங்கே பக்கத்தில் வந்து கேட்டேன், இந்த வீட்டில் உள்ள அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா நடந்து, இன்னும் 1 கிலோமீட்டர் போய் அதுக்கு மேலே இன்னும் 2-3 கிலோமீட்டர் மேலே மலையில் ஏறி போனால் தான் அந்த இடத்த பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இடமா இருக்க போது, இது என்ன மாதிரி இந்த வீடியோ வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல சுத்தமாக. எவ்வளோ தூரம் நடக்கிறது, நடக்கவும் முடியல, மூச்சு பயங்கரமாக வாங்குது. தண்ணி வேற தீர்ந்து போச்சு. வரவங்க நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வாங்க தயவு பண்ணி. அண்ணா, இன்னும் அந்த வாலியம்பாறைக்கு எவ்வளோ தூரம் நான் போகணும்? இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமாண்ணா? ஊர் இருக்காண்ணா? சரி, ஓகேங்கண்ணா, நன்றிண்ணா. வாங்க, இன்னும் 3 கிலோமீட்டர் நடக்கணுமா? இன்னைக்கு நம்ம காலி, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அண்டோட தாண்டி வந்தாக்க இங்கே கீழே இந்த லாஸ்ட்டாக நம்ம ஊருக்கு போகிறோம்ல, அந்த ஊருக்கு வந்துட்டு சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நம்ம கீழே போயிட்டு திரும்ப அதுக்கு மலை மேலே ஏறணும். இது என்ன மாதிரி ரோடுன்னே தெரிலங்க. மேலே ஏறி இறங்கி அப்படி போயிட்டுருக்கு. வாங்க, வந்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இடமே. வா, செம்ம கிளைமேட்டு. நான் நடக்க தான் முடியல. இங்கே இந்த வாலியம்பாறை குகை இருக்குல்லப்பா, குள்ளர் குகை, அது எப்படிப்பா போகணும்? இதுலப்பா இதே வழிதான். அது தெம்பு பேர் மூங்கிலதா. எங்க? அது தெம்பு பேர் மூங்கில் மாதிரி தெரியலதா. ஆமா, ஒரு பள்ளம். அதேதான். அம்மாடி, எவ்வளவு தூரமா? அதேதான். அதேதானா? அதேதான். இது வெளியே போலாம். நேரா போய் அங்க போய் சைட்டா போய் கொஞ்சம் மேடு ஏறி போகணும். அத தெம்புடுத்து பாரு. அது அது ஒரு மூங்கில் மாதிரி தெரியல, குச்சி தெரிஞ்சு பாரு. ஆமாப்பா. அதேதான். ஐயோ அம்மாடி. அதேதான். சரிப்பா, உங்களுக்கு இந்த இடத்த பத்தி அந்த அந்த குள்ளர் குகை அதை பத்தி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாதா? இது நீங்க பார்த்ததுல இருந்து இது அப்படிதான் இருக்கா? அப்படியா? அதை வந்து யாரும் பாக்குறது வைக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நிறைய கம்மியா இப்ப வரல. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இத்தாலிக்காரு பேச அவங்க வந்து சொகுசா வந்து பார்த்துட்டு சொகுசா போவாங்க. இத்தாலிக்காரு வந்து மெட்ராஸு அவங்க தான் வெளிநாட்டுக்காரர் தான் வந்து பார்க்கறதே. அது வந்து அதோடைய வார்த்தையை வந்து பார்க்கறதே அவங்க தான் வெளிநாட்டுக்காரர் தான் வந்து பார்க்கறதே. வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு போவாங்க? வந்து பார்த்துட்டு போறாங்க, என்னன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன விலங்குன்னு தெரியல. அப்புறம் வந்து இந்த ரோட்டு வழி பார்த்து பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்ப அங்க ரோட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஓ சூப்பர்ப்பா. இது குள்ளர் குகை அப்படின்னு சொல்லி ஏன்பா சொல்றாங்க? அதை பத்தி எதுவும் தெரியுமா? அது தெரியாதுமா, நமக்கு தெரியாது. குள்ளர் குகை அது வந்து அப்ப வந்து அந்த தேவர் காலத்துல இருந்துக்கிறாங்க. அது வந்து ஒரு தேவர் மாதிரி இருந்துக்கிறாங்க. அது எப்படிதான் போச்சு, எப்படிதான் இருந்தாங்கன்னு தெரியல. போய்ப்பா வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு எப்படி ஒரு 150 வீடு இருக்கும். 100-150 வீடு இருக்கும். அதான் தெரியுமா தவிர நம்மளுக்கு விலங்கு அதிகமாக தெரியல என்ன. ஓ சரிப்பா. நீங்க போயிருக்கீங்களா? நான் போய்க்கிறேன், டெய்லி போய்க்கிறேன்.
அங்க எதுவும் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி எது மேல எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே நீ போகலாம், டைரக்டா வரலாம். ஓ சரிங்கப்பா சரிங்கப்பா. எந்த பிராபலமும் இல்ல. சரிங்கப்பா. நீ இது மாதிரி வழியிலயும் எந்த பிராபலம் இல்ல, வழியில போனாலும் எந்த பிராபலம் இல்ல, எங்கேயுமே எந்த பிராபலம்ன்றது எல்லாரும் ஒரு பாதுகாப்பு தான் உண்டு. ஓ சரிங்கப்பா சரிங்கப்பா. அங்கேருந்து நாங்க தஞ்சாவூர்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ப்பா. இது என்னப்பா ரோடெல்லாம் இப்படி இருக்கு, எப்படிப்பா நீங்க வரீங்க, உங்க வாழ்வியல் எப்படி இருக்கு? என்ன பண்றது, ரோடு புதுசா போட்டாங்க, இந்த போட்டதுமே இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன பண்றது? அப்படியாப்பா. நீங்க இப்ப அர்ஜென்ட் எதுவும் என்ன பண்ணுவீங்க? அர்ஜென்ட் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் போகணும். அப்படியா? கஷ்டப்பட்டு தான் போகணும். உடம்பு எதுவும் சரியில்லைன்னா என்ன? உடம்பு சரியில்லைன்னா வண்டிக்கு டூலு வச்சுருக்கிறவங்க போகலாம், இல்லைன்னா கஷ்டப்பட்டு தான் போகணும். ஐயோ அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு இங்கே இருக்கீங்க. இங்கே இருக்கிறோம். உங்க வாழ்வாதாரத்துக்கு என்னப்பா பண்ணுவீங்க? ஐ மீன் சம்பாதிக்கிறதுக்கு வேலை சம்பாதிக்கிறது கேரளா காபி தோட்டம் போனாதான். கேரளா காபி தோட்டம் போனாதான் சம்பாதனை, எந்த மற்ற சம்பாதனை எதுவும் இல்லை. ஏதோ ஒரு சீத்தப்பள்ளிக்காரக்குங்க அதான் வந்து நம்மளுக்கு ஒரு மாசல் இருக்கு. அதான் வந்து அது வந்து இப்போ வந்து ஒரு மாசல், அது தவிர அது மட்டும் எதுவும் இல்லை. கேரளா காபி தோட்டம் போனாதான். அது வரைக்கும் மித்த டைம்ல சும்மா இங்க மட்டும் இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்க. சரிப்பா சரிப்பா. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே இறங்கி தானப்பா? இதுக்கப்புறம் ஃபுல்லா இறங்கி தான் போகணும். சரிங்கப்பா. ஓ சரிங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. இதோட உங்களுக்கு அந்த சிமெண்ட் பாதை முடியுதுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏறி வந்து அதே மண் ரோடு மாதிரியே தான் இருக்கவே செய்யுது. இதை தாண்டி அப்படியே இன்னும் நம்ம அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, மேலே மலை உச்சி, அந்த மலை உச்சிக்கு போகணும். வாங்க போகலாம். அங்கேயும் ஊர் இருக்குதாப்பா? ஓ அந்த ஊர் பேர் என்னப்பா? இதை தாண்டி இன்னும் அந்த சைடு ஒரு ஊர் இருக்காங்க. இதுக்கு மேலே ஏறி ஊருக்கு போகணுமா? அது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்க போகுதுன்னு தெரில. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது தான். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக சுற்றி பாருங்க, எவ்வளோ பச்சை பசேன்னு சொல்லிட்டு. இந்த சைடு பாருங்கள், அவங்களுக்கு தேவையான நெல்லாம் போட்டு விவசாயம்லாம் பண்ணுறாங்க தான். ஆனால் இந்த இடத்துக்கு வரத்துக்கான வழி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, நம்மளாலலாம் அந்த வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், நம்மளால இந்த வாழ்க்கைலாம் வாழ முடியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டுமே இவங்க இந்த வாழ்க்கையை தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சீரியஸாகவே இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப கிரேட் அப்படின்னு தான் சொல்லவே முடியும். ஐயோ, அடுத்த ஊரா வந்துருச்சான்னு தெரில. வாங்க அதையும் போய் பார்ப்போம். வழியா அங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஊருக்கு வந்தாச்சுங்க. இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட சொல்ல முடியாது, எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு தான் இருக்கவே செய்யும். இந்த வீட்டை தாண்டி இன்னும் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம வந்து அந்த இடம் வந்துடலாம், போயிடலாம். அக்கா, உங்களுக்கு இந்த குள்ளர் குகை இருக்குல்லக்கா, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாதா? நீங்கள் இது வரைக்கும் அங்கே போய் பார்த்துருக்கீங்களா? அப்படியா? சரிங்கக்கா, தேங்க்ஸ்க்கா. சரி வாங்க அப்படியே நடந்து போவோம். இன்னும் 1/4 மணி நேரம் நடக்கணுமா? ஏற்கனவே ஆல்ரெடி நடந்து வந்ததே முடியல, இன்னும் 1/4 மணி நேரம் வேற மேலே மலையில் நடக்கணும். படி போட்டு வச்சுருக்காங்களா, பார்க்கலாம். அட்லீஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் நடக்கிறோமான்னு. இல்லைப்பா, இங்கே நிறைய வீடுகள் இருக்குது. இதுதான் பார்க்கறதுக்கு அப்படியே லைக் மலை கிராமம் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதா வீடுகள் எல்லாமே? இந்த நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி வீடுகள் அமைச்சிருக்காங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கும்ல, சிட்டி டைப்பில் இருக்க மாதிரியான வீடுகள் தான் இருக்குது. ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது. வாங்க அதையும் போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடும். நல்லா இருக்குங்க. நான் கூட வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னதை பார்த்தா சின்னதாக கிராமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பரவாயில்ல, பெருசா இருக்கு. நான் ஒன்றும் பண்ணலடா, சுமார் சூப்பரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல. சரி வாங்க நம்ம மேலே ஏறி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு, மழையில நனைஞ்சிட்டாக்கா அவ்வளோதான். ஸோ போயிட்டு வந்துருவோம். வந்துட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். சரிங்க, அவங்க பேரு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியும்? பேரு வாலிருன்னு சொல்லுவாங்க. அப்படி முன்னோர்கள் அப்படி சொல்லியிருந்தாங்க, நாமளும் அதை வச்சு தான் சொல்றோம். அதனால தான் இந்த இடத்துக்கு வாலியம்பாறை அப்படின்னு சொல்லி. ஆமா, வாலிப்பாறைன்னு. ஓ சரிங்க சரிங்க. அதெல்லாம் ஒரு 300 வீட்டுக்கு இருக்குது. ஓ, மேல 300 வீடு கிட்ட இருக்கா? வீடுனா இந்த மாதிரி வீடு இல்ல, கல்லில் கட்டி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி கல்ல வச்சு அப்படியே தவல் உயரமா கட்டி வச்சுக்கிறோம். அதுதான் தெரியுது. சரிங்க சரிங்க, நீங்க போயிட்டு சரிங்க, தேங்க்ஸ். ஆமா,
நேராச்சு கூட விட்டாங்களா இந்த மேல இது எடுக்குது ட்ரோன் மாதிரி விட்டு எடுத்தாங்களா? அதெல்லாம் 3-4 முறை வந்து விட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா அது விட்டாங்க. மேல்கொண்டு இந்த டிவி எல்லாம் அதுங்க வந்து டிவி கூட விளம்பரம் மாத்தினாங்களா? ஓ அப்படிங்களா? சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நன்றி ஐயா. நீங்க அந்த மலை அடி ஓரமே ஒரு வீடு இருக்கு, 4-5 வீடு. கேட்டீங்கன்னா வை காமிச்சிருவாங்க, படி கட்டி வச்சுக்கிறாங்க. சரிங்க, நன்றி ஐயா. போயிட்டோம். ஓகேங்க, இன்னும் தாண்டி நம்ம அந்த சைடு போகணுமா? இன்னும் இருக்கு போல இருக்கு, ஒரு 3-4 வீடு கிட்ட கிராஸ் பண்ணி போவோம். இன்னும் இது போ எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலையே. மலை அடிவாரம்னு சொன்னாங்க, மலையா காணோம். ஆத்தாடி, இங்க பாருங்களேன், இதுல கூட நான் வராங்க வண்டியில. இதை தாண்டி இன்னும் வீடு இருக்கு போலயே. இங்க பாருங்க, இதுதான் மலை அடிவாரம் போல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இதோ அங்க தெரியுதுல, இன்னும் இதை தாண்டி இதோ அந்த சைடு ஒரு பாதை போகுது பார்த்தீங்களா? இது வழியா இன்னும் மேலே ஏறி போன போல. அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த படி சொன்னாங்களே, அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்தா தான் தெரியும். இங்கேயும் நிறைய கற்குவியல் இருக்குது. இந்த அங்கே ஒரு பாறை தெரியுதுல்ல, அங்கே கற்குவியல் இருக்குது. ஆனால் அதுவா இந்த தெரியுது பார்த்தீங்களா? இதுவா இல்லை இந்த பாதையான்றது தான் தெரியல. யாருமே இல்லை, ஆள் அரவம் இருந்துச்சுன்னா கூட கேட்டுட்டு போகலாம். எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க சொன்ன லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3வது வீடுங்க கிட்டே வந்துட்டோங்க. வந்து அங்கே பாருங்க, அது டிராக்டரா சம்திங், என்னது ஜேசிபியோ ஏதோ ஒன்று வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா தான் அங்கே மேலே போகிற மாதிரி இருக்கும். வரவங்க தயவு பண்ணி ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான வழிபாதை பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, முழுக்க இந்த எப்படின்னா உங்களுக்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காக அப்படியே வந்துட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, முள்வேலி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி போகிறதுன்றதே வழி தெரிலங்க. ஏன்னா அந்த சைடும் வழி இருக்க மாதிரி இருக்குது, இந்த சைடும் வழி இருக்க மாதிரி இருக்குது. பத்தாத்துக்கு வெறும் பாறைகளாக இருக்குது. என்ன மாதிரி போகிறதுனே தெரில. போய் அந்த சைடு தான் பார்க்கணும். எங்க பார்ப்போம். இப்போவே பாறைகளா, அந்த சைடாக போக முடியாதோ? எப்படி போகிறதுனே தெரியலையே வழி. யாராவது இருந்தால் கூட கேட்கலாம், கேட்குறதுக்கு கூட வழி இல்லை யாருமே. சரி வாங்க. ஐயோ இங்கே பாருங்க, இந்த பாறையை பாருங்க. ஐயோ அம்மா, இதில் இறங்கி போகணுமா? இதுவே இந்த நிலைமை. மழை வேற நம்மளை விட மாட்டேங்குது. நேற்று ஒரு தடவை வீடியோ எடுக்க வந்து நேற்று வீடியோ எடுக்க முடியல. சரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு காலையிலேயாவது சீக்கிரமாக கிளம்பி வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை விட மாட்டேங்குது. ரோடு மோசமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையாது எந்த ஒரு வீடியோக்கும். தேனு தானே, மழை தேனு. நினைக்கிறேன் தென்னெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வழியை கேட்டுட்டு போவோம். இப்படி போகுது நேரா. எந்த வீட்டு மேலனா? இது மேலையா? ஓ அப்படி இல்லன்னா போயிட்டு அப்படி போகணும். வழி அப்படி போகுது. இது ரெண்டுத்துல எதுனா கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி இருக்கும், சேஃபா இருக்கும்? வழி வந்து எல்லாம் ஒண்ணுதான். எந்த வழியில் போனாலும் சேஃப் தான், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்களோட குடி தண்ணி தான் நினைக்கிறேங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களுக்கு. அப்பா எவ்வளோ பெரிய பாறை பாருங்க சாமி. அது வழியாக போய் போகலான்னு சொன்னாங்க. வாங்க இது வழியாக போவோம் எப்படி இருக்குன்னு. அம்மா ஐயோ
இது எந்த வழியாக்கா போகுது? அந்த வழி தானா? ஓகே ஓகே. எவ்வளவு தூரம்க்கா மேல போன மாதிரி இருக்கும்? எவ்வளோக்கா? 4 டைம் போயிடும். இன்னும் 1 மணி நேரமா? சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. படிக்கட்டுக்கிறாங்க பாரு. படிக்கட்டுக்குது இப்போ தெரியும். சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்மா. இந்த 2 மூங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குறுகலாக போகிற இந்த இடத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கேவுக்கு போகிறதுக்கான வழி அமைச்சிருக்காங்க. இது முழுக்க உங்களுக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நடந்து போகிற அளவுக்காவது படிகள் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். முழுக்க முழுக்க எப்படி சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ரோடாக தான் இருக்குது. ரோடு கூட இல்லைங்க, படி அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான தாவரங்கள் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி மலை கிராமத்துக்கும் மலைகளுக்கும் வந்தால் மட்டும்தாங்க பார்க்கவே முடியும். ஏன்னா சிட்டி சைட்லாம் நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் வீடுகள் கட்டி வாழ்ந்துட்டுருக்கோம். பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏற தான் முடியல, கஷ்டமாக இருக்குது. ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ பட்டாம்பூச்சி பாருங்க. நான் ட்ரெக்கிங் போகிற மாதிரியே தான் எனக்கு ஃபீலிங்கில் இருக்குது. இங்கே பாரு இங்கே பாரு. ஐயோ இந்த ரோடெலாம் நல்லா இருக்குப்பா. இந்த படியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே யாரும் பெருசாக வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு நடக்க முடியலைங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ரிஸ்க் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, நடக்க ரொம்ப கஷ்டம். ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசை இருக்கவங்க வேணால் வாங்க, தாராளமாக வரலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டெமினா இருக்கும், நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி இடங்கள் பார்க்கறதுக்கு. நான் நார்மலாக இருக்கவங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஏறி வந்த பாதை தான் அங்கே பாருங்கள், இது எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலேயும் செங்குத்தாக தான் போயிட்டுருக்கு. போயிட்டே இருப்போம், எங்கே தான் போய் முடியுது அப்படின்றத பார்க்கலாம். பாதை கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட ஒன்றும் பெருசாக தெரியாது. அம்மா இப்படி குனிஞ்சு 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 ஏறத்துக்குள்ளேயே முதுகு இடுப்பெல்லாம் வலி வந்துடும் போல். எப்படி தான் அந்த ஊரில் உள்ளவங்களாம் இதில் தான் நம்ம ஏறி ஏறி போயிட்டு வராங்களோ தெரியல. என்ன சொல்கிறது, மொபைலில் நெட்வொர்க் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. விழுந்தா அவ்வளோதாங்க, ஆள் காலி தான். அவ்வளோ மோசமாக தான் இருக்குது இந்த இடமே. இவ்வளோ பெரிய பாறை பாருங்கள், அங்கே பாருங்கள் பாறை, இங்கே பாருங்கள், இது எல்லாமே பாறைகள் தான். பாறைகள் நெடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்களுக்கு நடுவில் நடந்து போகணும். நான் உண்மையாகவே இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கும்னு நினைக்கல, யாரும் சொல்லலை. உண்மைக்கு சொல்லணுன்னா அதை நம்பி நான் வந்துட்டேன். வந்து இதை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் வந்துட்டு தனியாக போயிருக்க, யார் கூட போயிருக்க, அங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேவலமாக கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது என்ன மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தயவு பண்ணி இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க, சரியா? அங்கே பாருங்க எப்படி செங்குத்தாக இருக்குது. இன்னும் இங்கே பாருங்க மலை ஏறிக்கிட்டே போகுதுங்க. 1/4 மணி நேரம்னு சொன்னாங்க. 1/4 மணி நேரம்லாம் நிஜமாக இருக்கவே இருக்காது. அதை தாண்டி தான் நடந்து போயிட்டே இருக்கோம் நம்ம. இந்த அண்ணங்க கூட வந்தவங்களாம் நடந்து நடந்து பழக்கம் போல். இந்த அண்ணங்க ஒரு அக்கா, அதனால் அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. என்னால் முடியல, நடக்க முடியல சுத்தமாக. ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லை பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைங்க. இங்கே பாருங்க, ஐயோ வியூவை பாருங்க, செம்மையா இருக்கு. வேணா இந்த வியூக்காக இவ்வளோ தூரம் வந்தது வேணா மனசு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இன்னும் அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, இன்னும் அது வழியாக போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போ. அப்பா அங்கே தான் வெளிச்சமே தெரியுது. இவ்வளோ நேரம் ஏதோ இருட்டுக்குள்ளே நடந்து வந்த மாதிரி இருக்கு.
இப்போதான் மனசுக்கே கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு, கொஞ்சம் பயமும் நீங்கின மாதிரி இருக்கு. அப்பாடா வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. வந்தாச்சு. இருக்கக்கூடிய இந்த கற்குவியல்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த குள்ள மனிதர்களோட வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகுது. இங்கே மட்டும் இல்லைங்க, இது ஃபர்ஸ்டா. ஸோ இதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை முகடு, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 100-200 வீடுகள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க இது. இருங்க, இதோட அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த கற்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புல ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லைட்டா இங்க பாருங்க, இதை நம்ம நகுத்த கூட முடியலங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நானும் என்னோட ஃபோர்ஸ் தாண்டி தள்ளுறேன், பட் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டன் கணக்குல இருக்குங்க. இவ்வளவு கற்குவியல்கள் நிறைஞ்சிருக்க இந்த இடம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரம்பத்துல இருந்து இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் அந்த அந்த எப்படி சொல்றது, இந்த மலையோட அந்த கடைசி வரைக்கும் போயிருக்கோங்க. ஸோ அது வரைக்குமே பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான கற்குவியல்கள் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய இடங்களா இருக்க செஞ்சிருக்கு. ஸோ இது உண்மையாவே பாத்தீங்கன்னாக்க குள்ளர்கள் வாழ்ந்த இடம் தானா? ஏன்னா இந்த ஊர் மக்களும் சரி மித்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வாலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குள்ளர்கள் வாழ்ந்த ஒரு இடமா தான் இந்த இடத்த வந்து சொல்றாங்க. இது உண்மையாவே குள்ளர்கள் வாழ்ந்த இடம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இது எப்படின்னாக்க பெருங்கற்கால டைம்ல, அதாவது கற்காலம் ஆரம்பிச்ச அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா மக்கள், அதாவது ஆதி காலத்துல உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கற்களை வந்துட்டு எடுத்து உபயோகம் பண்ண ஆரம்பிச்ச அந்த காலத்துல அவங்க அந்த ஊர் தலைவர்களா இருக்கவங்களுக்கும் சரி மித்த முக்கியமானவங்களுக்கும் சரி அவங்க இறந்து போனாங்கன்னா புதைக்கிறதுக்கான, அதாவது சமாதியா வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த இடம். இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்திட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பழங்காலத்துல மக்கள் வந்துட்டு அவங்க இறந்து போனவங்களை புதைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சில சடங்குகளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நடுக்கல், குத்துக்கள், கல்வட்டம், கல்பதுகை, அந்த மாதிரி பேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க சில சடங்குகளை வச்சிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடா கல்வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருப்போம். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இது கல்திட்டை அமைப்புங்க. பெரிய பெரிய கற்களை வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய டன் கணக்குல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லா எடுத்து வச்சிருப்பாங்க. உள்ள இறந்து போனவங்களை பாத்தீங்கன்னா புதைச்சிட்டு அவங்களுக்கு மேல இந்த மாதிரியான பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு கற்கள், இந்த கற்கள் எல்லாமே எந்த ஒரு பேஸ்மே இல்லாம சூப்பரா அடுக்கி வச்சிருக்காங்க. இப்படி வச்சதுனாலதான் என்னவோ தெரியல இத்தனை வருஷம் ஆயும் கூட இந்த இடங்கள் வந்துட்டு அழியாம அப்படியே இருக்க செய்யுது. ஆனா என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இத குள்ள மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடமா சொல்றாங்க. இது அப்படி கிடையாது. இது டால்மென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்திட்டை அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கூட பாத்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு இந்த டால்மென்ஸ்லாம் நிறைய இருக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 டால்மென்ஸ் இருந்திருக்குங்க. இப்போ அழிஞ்சு போய் உங்களுக்கு வரும் ஒரு 100-150 டால்மென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கவே செய்யுது. வாங்க, இதுக்கு மேலேயுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய கல்திட்டை அமைப்பு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதுவும் அடுத்தடுத்து இதோ அங்க உச்சி மேலே தெரியுது பாத்தீங்களா? ஸோ அது வரைக்குமே இருக்க செய்யுது. நம்ம ஏறி வந்த பாதை மட்டும் கிடையாதுங்க. இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எப்படின்னாலும் ஒரு இப்போ கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 50 டால்மென்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மேலே சறுக்கலாம் மலைங்க. மலையோட உச்சிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மலையோட உச்சியில இருக்குன்னா அப்ப அங்க எவ்வளவு பெருசு இருந்திருக்கும், இந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நாகரிகத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளோ சறுக்கலாம், அம்மாடி எவ்வளோ மேலே எவ்வளோ தூரத்தில் நம்ம ஏறி போகணுன்றதை மட்டும் பாருங்க. ரொம்பவே அன்சேஃபுங்க. உண்மைக்கு சொல்லணும்னா வரவங்க தயவு பண்ணி பார்த்து வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்றது, நானும் வரேன் அப்படின்ற மைண்ட் தாட்டில் வந்துடாதீங்க. தயவு பண்ணி சேஃப்டியாக வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோப்பா ஏற முடியல.
ஐயோ பயமா இருக்கு. கொஞ்சம் சறுக்குனா கூட கீழே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துரும். ஐயோ இல்லை எப்படி ஏறுறது? அம்மா முடியல. ஐயோ இது என்ன இவ்வளோ செங்குத்தா இருக்கு, எப்படி ஏறுறது? இங்க பாருங்க எவ்வளோ செங்குத்தா இருக்கு. ஐயோ ரொம்ப பெரிய தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க. அழகா அந்த டால்மென்ஸை பார்த்துட்டு அப்படியே போயிருந்துருக்கலாம். இதை மிஸ் பண்ணிட்டா போயிடுமே அப்படின்ற ஒரு தாட்ல வந்துட்டேன். நான் ஏறணும்னு நினச்சா ரொம்ப பயமா இருக்கு. இவங்க பாருங்கங்க, எனக்கு என்னன்னா இப்போ இங்கேருந்து நான் சறுக்கி விட்டு விழுந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு காப்பாத்துறதுக்கு கூட ஆள் கிடையாதுங்க. அப்படியே நான் கீழே போக வேண்டியதான். கீழே அவ்வளோ பள்ளம் அது. பயமா இருக்கு. அப்பா நல்ல வேலைக்கு. ஐயோ இந்த இடம் தாங்க ரொம்ப மோசமான ஒரு இடம், ஏறவே முடியல சுத்தமா. இதுக்கு மேல குறையில. ஏய் செம்மப்பா, இதை மிஸ் பண்ணியிருந்தேனா சீரியஸா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பேன். ஐயோ ஆமா ஏங்க இங்க பாருங்க எவ்வளோ டால்மென்ஸ். ஐயோ அதை விட எல்லாம் பெரிய பெரிய டால்மென்ஸுங்க இதெல்லாமே. ஓ மை காட், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. மலையோட உச்சி, ஆனா அந்த மலையோட உச்சியில இவ்வளோ பெரிய டால்மென்ஸ். ஓ மை காட், சரி இங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்குங்க. இதுக்குள்ள போய் பாப்போமா? இதுக்குள்ள எப்படி போறது? உள்ள எதுவும் இருக்காதுல்ல, அதுதான் எனக்கு பயமே. இதுக்குள்ள நம்மளே நுழைய முடியாது போலயே. இதுக்குள்ள எப்படிங்க அவங்க கட்டினாங்க? இது எப்படி போறது? இல்ல பாம்பு எதுவும் வந்துட போகுது, அதுதான் எனக்கு பயமே, வேற ஒண்ணுமே இல்லை. நாம இப்ப உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா, சோ உட்கார்ந்துருக்க இந்த இடத்துக்கு அடியில தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு யார் இறந்து போனாங்களோ அவங்கள வந்துட்டு புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு அதை சுத்தி நாலா பக்கமும் இந்த மாதிரியா பெரிய பெரிய கற்களை வந்து வச்சுட்டு இதுக்கு நடுவுல வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய ஒரு பக்கத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஓட்டைகள் அமைச்சிருப்பாங்க. சோ அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்துட்டு அதாவது இறந்து போனவங்களோட ஆன்மா வந்துட்டு வெளியில போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படியான ஒரு அமைப்பை வந்துட்டு அந்த காலத்துல அதாவது அந்த பழங்கால மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஒருத்தவங்களோட 4000 வருஷம் பழமையான ஒருத்தவங்களோட சமாதியில இருக்கோம். இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல, நம்ம வெளில போயிடலாம். ஐயோ எப்படி கஷ்டம், ரொம்ப கஷ்டம் பாப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா. அங்க இதே மாதிரி அதாவது நம்ம கீழே பாத்தீங்களா, கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 பக்கம் மட்டும்தான் கற்கள் வச்சு அதை சுத்திலும் சின்ன சின்ன கற்களா குவியல்கள் அதாவது கற்குவியல்களா அமைச்சிருந்தாங்க. ஆனா இந்த உச்சியில இருக்கக்கூடிய இந்த டால்மென்ஸ் அதாவது இந்த கல்திட்டைகள் எல்லாத்துமே பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி அமைப்புல இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி 4 பக்கமும் கற்களை வச்சு நடுவுல ஓட்ட மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி அவங்க மீன் பண்ண வராங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியான ஒரு அமைப்புலையும்
மேலே உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரியான அமைப்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்திட்டைகள் அமைச்சிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன மாதிரியான சம்பிரதாயம் அப்படின்னு தெரியல. இதோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எப்படின்னா இந்த மேலே மலை உச்சியில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ப்ராப்பராக எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான அந்த கல்திட்டை மட்டும் இதோ அங்கே இருக்கு பாருங்க. அதில் காட்டுறேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா பயமாக இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. தனியாக வந்திருக்கோமா, அதுவும் மலை உச்சியில் நின்றுட்டு இருக்கோம். அதான் ஸோ இங்கே பாருங்க, இதுதான் ஒரிஜினலாக சொல்லணும்னா இதுதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு ஆள் வந்துட்டு படுக்கிற அளவுக்கான ஒரு அமைப்பு வந்து இருந்தது. இது வந்துட்டு அந்த அளவுக்குலாம் கிடையாதுங்க. இது ரொம்ப ஒரு சதுரமான அமைப்புல தான் இருக்க செய்யுது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பெல்லாம் மெஷின் வச்சுதான் நம்ம ரவுண்டா கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் அந்த காலத்துல இந்த கற்களை வச்சே எந்த அளவுக்கு ஒழுங்கான வடிவத்துல இந்த ஓட்ட மாதிரியான அமைப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. இந்த மாதிரியான கல்திட்டை அமைப்புன்றது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் கிடையாதுங்க, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா கொடைக்கானல், கிருஷ்ணகிரி, அப்புறம் நம்ம வந்திருக்க இந்த ஜவாது மலை, இந்த இடத்துலலாம் கூட இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் பாத்தீங்கன்னா உலக அளவுல எவ்வளோ இடங்கள்ல இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் சொல்றாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு டால்மன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க போய் டால்மன்ஸ்ன்னு போட்டாலே நிறைய இடங்கள் வந்துட்டு உங்களுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக எப்படி சொல்றது ரொம்ப அதிகமா பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம். இந்த மாதிரி இடங்கள் மேபி நிறைய ஆள் நடமாட்டம் இல்லாததுனாலதான் என்னவோ தெரியல இப்ப வரைக்கும் எந்த ஒரு சேதாரமே இல்லாம இத்தனை டால்மன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மூதாதையர்கள் நம்ம மூத்த குடிகளா இருந்தவங்களோட சமாதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இது பாதுகாப்பா இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இந்த இடத்துக்கு நீங்க யாருன்னா வரணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஊர் மக்கள் சப்போர்ட் இல்லாம தயவு பண்ணி யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா ரொம்பவே ரிஸ்கான ஒரு பிளேஸு. சீரியஸா சொல்றேன், அவங்க ஹெல்ப் இருந்ததுனால மட்டும்தான் என்னால இவ்வளோ தூரம் ஏறி வர முடிஞ்சதே தவிர அவங்க ஹெல்ப் இல்லாம கண்டிப்பா என்னால வந்திருக்க முடியாது. ஏன்னா மற்ற வீடியோஸ் மற்றவங்க சொன்னதெல்லாம் கேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இந்த அளவுக்கு ரிஸ்கி இருக்கும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்காம நான் வந்துட்டு ஓகே ஈஸியா தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் தாட்ல வந்துட்டேன். பட் ஆனா உண்மைக்கே சொல்றேங்க ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். கூட வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாங்க, சரியா? வரதா இருந்தா 4-5 பேர் சேர்ந்து வாங்க. அப்படி இல்லையா இங்க வந்தீங்கன்னா ஊர் மக்கள் துணையோட வாங்க. என்ன கேட்டா ஊர் மக்கள் துணை இல்லாம இந்த இடத்துக்கு யாருமே வராதிங்க அப்படின்றதான் என்னோட ஃபுல் சஜஷனா இருக்கும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன். நன்றி.